அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இபிஎஸ் அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வந்து சேர இருப்பதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கோவை ரேஸ்கோர்ஸ் சாலையில் வாக்கிங் சென்று மக்களிடம் பரப்புரை செய்த இபிஎஸ் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தனியார் தொலைக்காட்சி ஒன்று தேர்தல் கூட்டணி தொடர்பாக கேள்வி எழுப்பியது. அதற்கு பதிலளித்த அவர், கூட்டணியில் பல ரகசியங்கள் இருப்பதாகவும் சூழலுக்கு தகுந்தாற்போல் பல கட்சிகள் வந்து சேரும் என்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் திருமாவளவன் சந்திப்பு. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து பேசினார். ஏற்கனவே கூட்டணியில் உள்ள வைகோ கடந்த வாரம் சந்தித்து பேசியிருந்த நிலையில் இன்று திருமாவளவன் சந்தித்துள்ளார். 2026 தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்தடுத்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். வரும் நாட்களில் கம்யூனிஸ்ட் மற்றும் மற்ற கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பாமகவில் தொடரும் மோதல். அதிமுகவுக்கு தாவிய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நடந்து வரும் மோதலால் அதிருப்தியில் பலர் சமீப காலமாக திமுக அதிமுகவுக்கு புலம்பெயர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் வடக்கு மாவட்ட முன்னாள் செயலாளர்கள் காசி நெடுஞ்செழியன் தலைமையில் 400 பேர் அதிமுகவில் இணைந்தனர். நெய்வேலியில் நடைபெற்ற இந்த இணைப்பு விழா பாமகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நெய்வேலி பாமகவின் வாக்கு வங்கி அதிகம் உள்ள தொகுதியாகும். நயினார்னு யாரையும் தெரியாதே தமிழக பாஜக பரிதாபங்கள். வடச்சேரியில் இருக்கும் கிளை செயலாளருக்கு போன் செய்த போது தன்னை யாரென்றே தெரியாது என்று எதிர்முனையில் பேசியவர் கூறியதாக நயினார் நாகேந்திரன் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். மேலும் ஒருவர் நயினார் என்பதை நைனாவா என கேட்பதாகவும் கூறி வருத்தப்பட்டுள்ளார். இவ்வாறு தமிழக பாஜக ஆலோசனை மேடையிலேயே போட்டுடைத்த நாகேந்திரனின் குமுறலை பலரும் ட்ரோல் செய்து வருகின்றனர். பதவி விலக முதல்வர் உத்தரவு. உடனே செய்த 4 தலைவர்கள். மதுரை மாநகராட்சியில் மண்டல தலைவர்கள் தனியார் கட்டிடங்கள், வீடுகளுக்கு சொத்து வரியை குறைத்து காட்டி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு சென்ற நிலையில் உடனடியாக மாநகராட்சி மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய நேற்று உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் மண்டல தலைவர்கள் பாண்டிச்செல்வி, சரவண புவனேஸ்வரி, சுவிதா, முருகேஷ் சர்மா ஆகியோர் தற்போது ராஜினாமா செய்துள்ளனர். விஜய்க்கும் எங்களுக்கும் பெரிய இடைவெளி. சீமான். தாவேகா கொள்கைக்கும் நாம் தமிழர் கட்சி கொள்கைக்கும் 1000 கிலோமீட்டர் இடைவெளி உள்ளதாக சீமான் தெரிவித்தார். பெரியாரை கொள்கை வழிகாட்டி என தாவேகா சொல்கிறது. அப்படியானால் தமிழை சனியன் என சொன்னதை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என கேள்வி எழுப்பினார். அதேபோல் அதிமுக பற்றி பேசிய போது, எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சியை தொடங்குனீர்கள்? கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவுடன் இணைந்து விடலாமே என்றார்.